இரவோடு இரவாக அதிமுகவிலே இணைந்த 2 புதிய கட்சிகள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. தமிழகத்திலே 2026 சட்டமன்றத்தில் என்பது நடைபெறுவதற்கு இன்னும் 7 மாத காலங்கள் தான் இருக்கிறது. இந்த 7 மாத காலத்திற்குள்ளாகவே ஒவ்வொரு கட்சிகளுமே அவர்களுக்குரிய அரசியல் வேலைகளை மிக தீவிரப்படுத்திட்டார். அதிலும் அதிமுக இந்த முறை, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலிலே கண்டிப்பாக நாம் ஆட்சியை பிடிக்க வேண்டும், ஆட்சி என்பது நம்மளோடதாக இருக்க வேண்டும், தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்ற நினைப்பிலே எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டு, இன்னொரு புறத்திலே நேற்று தினம் மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது போடப்பட்டது. அந்த கூட்டத்தின் மூலமாக பல முக்கிய முடிவுகளும் அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட. இப்படிப்பட்ட சூழலில் இரவோடு இரவாக 2 கட்சிகள் அதிமுகவுடன் கூட்டணி என்பது வைத்திருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகும். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்றத்தில் நெருங்கி கொடுக்கும் நிலையிலே அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியிலே ஈடுபட்டுவர். அதன்படி பாஜக கூட்டணி வைத்துள்ள அதிமுக இந்த முறை தமிழகத்தில் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்ற நிலைப்பாடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதால் அதிமுக நிர்வாகிகள் பலரும் அதிருப்தியில் இருக்கிறாங்க. அதே சமயம் மேடையில் பேசும்போதெல்லாம் அமித்ஷா தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார். இதனிடையே அதிமுக மற்றும் பாஜக இடையே ஒரு முரண்பாடு என்பது நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதனால் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் பணியில் அதிமுக தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியில் புதிதாக 2 கட்சிகள் இணைந்து உள்ளதாக கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நேற்று இரவு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம், தலைவர் ரவி பச்சமுத்து சந்தித்து பேசியிருக்காங்க. இந்த சந்திப்பின் போது நயினார் நாகேந்திரன் உடன் இருந்தார். இதன் போது 2026 சட்டப்பேரவை தேர்தலில் எவ்வாறு எதிர்கொள்வது, கூட்டணி சீட் உள்ளிட்டவை குறித்து புதிய பேச்சுவார்த்தை என்பது பேசப்பட்டிருக்கிறது. அதாவது புதிய நீதி கட்சியுடைய தலைவர் ஏசி சண்முகம், ஐஜேகே உடைய தலைவர் ரவி பச்சமுத்து அவர்கள் நமது பாஜகவிடம் நேரடியாக பேச்சுவார்த்தை என்பது பேசணும். அப்ப பாஜக கூட்டணி இணைந்தாலும் சரி, அதிமுக கூட்டணி இருந்தாலும் சரி, 2 பேருமே ஒரே கூட்டணியில் தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும். அந்த கூட்டணியின் மூலமாக அதிமுக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு செய்ய வேண்டியதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய மிக முக்கிய காரணங்களாக இருந்து. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது கடைசி தேர்தல் அப்ப சொல்லலாம். இந்த முறை மட்டும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக தோல்வியை தழுவினால் கண்டிப்பாக அதிமுக தொண்டர்களை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்புவதற்கு கூட அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது. அதன் காரணமாகத்தான் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக பாஜக கூட்டணி கண்டிப்பாக ஜெயித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலையிலும் எடப்பாடி பழனிசாமி மனம் தளராமல் இதுவரைக்கும் 110 தொகுதிகளுக்கு மேல் சுற்றுப்பயணம் செய்து விட்டார். கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டருக்கு மேல் பயணம் செய்து மக்களை நேரடியாகவே சந்திப்பு நடத்தி மக்களிடத்திலே அதிமுகவை பற்றி சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப தற்சமயம் அதிமுகவிற்கு கிடைக்கக்கூடிய ஆதரவுகள் திமுகவிற்கு சற்று பயத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாகத்தான் அமைந்து கொண்டிருக்கிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.